சிவாய நமः. ஓம் நமः சிவாய. சிவாய நமः. ஓம் நமः சிவாய. கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்வீரராகில் சார்வது சதிரே என்கிற சாதித்துள்ளார் ஆழ்வார். அதாவது இளமையிலேயே அனைத்து திவ்யத்தலங்களிலும் சென்று சேவிக்க வேண்டும் என்பது ஆன்றோர்களின் கருத்து. இவ்விடத்திலே நம்முடைய மாண்புமிகு பிரதம மந்திரி திரு மோடி அவர்கள் ஸ்ரீசைலம் திவ்ய தலத்திற்கு வந்து பகவானை வணங்க எழுந்தருளி கொண்டிருக்கின்றார். இவ்விடத்தில் வருவது என்பது ஏற்றமே. ஏனெனில் சேஷாச்சலம் என்று அழைக்கப்படுகிற இந்த திவ்ய தலம், இந்த திவ்ய திருமலை எப்பால் எவர்க்கும் நலந்தால் உயர்ந்து உயர்ந்து என்கிறார் ஆழ்வார். இந்த மலையை சென்றால் குடையாம், இருந்தால் செங்காதனமாம், நின்றால் மரவடியாம் என்று பெருமான் கைங்கரியத்திலேயே ஊற்றமுடைய ஆதிசேஷனே மலையாக திகழ்கின்றான் இவ்விடத்தில். இப்பொழுது மாண்புமிகு பிரதம மந்திரிக்கு அவ்விடத்தில் அந்த திருச்சன்னதியில் ஷடாரியை சமர்ப்பிக்கின்றார்கள். அவரும் நன்றாக சிரம் தாழ்த்தி அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது வேத கோஷத்தை சற்றே அனுபவிப்போம். மேலே தீர்த்த பிரசாதங்களும் அவருக்குரிய மரியாதைகள் செய்ய இருக்கின்றார். இவ்விடத்திலே துவஜஸ்தம்பத்தில் நாம் நன்றாக கண்டு கொண்டிருக்கும்படியான ஐங்கரனின் திருவுருவம், மேலே இந்த திவ்யதலத்தில் திருச்சன்னதிக்கு முன்பாக அர்ச்சக சுவாமி மாண்புமிகு பிரதம மந்திரிக்கு அனைத்து கிரமங்களையும் நன்றாக விளக்கி காட்டிக் கொண்டிருக்கின்றார். இவ்விடத்திலே நன்றாக அவர் பொருட்டு நாம் நன்றாக இந்த பெருமானின் திருமுகத்தை, திருமுக மண்டலத்தை நன்றாக சேவிக்க இயல்கிறது. இந்த ஆதிசேஷனை மலையாக திகழ்கின்றான் என்று சொன்னோம் அல்லவா? ஆதிசேஷனின் சிரசு பாகம் இந்த திருவேங்கட மலை என்னும் திவ்ய தலமாகவும், மத்திய பகுதி பிரகலாத அபீஷ்டவர்தனாம் ஸ்ரீ நரசிம்மன் எழுந்தருளியிருக்கும் அகோபலம் என்னும், அதாவது பக்தருக்கு சடக்கென்று இவன் தோன்றி ரட்சித்தான் அல்லவா, அப்பேற்பட்ட இந்த மத்திய பகுதியில் இருக்கும்படியான அந்த அகோபிலம், மேலே ஆதிசேஷனின் வால் பகுதியாம் என்று கருதப்படும் அனைத்து ஆகமங்களிலும் வேதங்களிலும் சொல்லப்பட்ட இந்த திவ்யதரம் ஸ்ரீசைலம் கோபுர தரிசனம் அனைத்தும் சேவித்துக் கொண்டிருக்கிறார். இவர் பொருட்டு நாமும் காணும்படியாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நன்றாக தெளிவாக समानं मन्त्रानभिमन्त्रयवस्तमानेन हविषाजुहोमे समाने महापूतिस्समाना हृदयानिवः பாராயணங்களை செவிமடுத்து மேலே இவருக்கு உரிய அனைத்து மரியாதைகளும் அந்த திருச்சன்னதியிலிருந்து நன்றாக அவருக்கு மரியாதைகள் செலுத்தப்பட்டுள்ளது. செலுத்தினார்கள். அனைத்து இடங்களையும் குறித்து ஸ்ரீ பிரதம மந்திரி மாண்புமிகு பிரதம மந்திரிக்கு அனைத்தையும் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சிற்ப கலைகளை காட்டி கொடுத்து எவ்வாறு இவ்விடத்திலே அதாவது இந்த ஸ்தலத்தின் பெருமையை, ஸ்தல புராணத்தை நன்றாக விளக்கி காட்டிக் கொண்டிருக்கிறார். சித்திரங்கள் மூலமாக அதை விளக்கி காட்டிக் கொண்டிருக்கின்றார். அவ்விடத்திலே இந்த சித்திரத்திலே காணப்படும் மாண்புமிகு ஆந்திர முதல் மந்திரியும் அவ்விடத்திலே எழுந்தருளியிருக்கிறார்.
இடத்திலே இந்த க்ஷேத்திரத்திற்கு நிறைய கைங்கரியங்கள் புரிந்த சிவாஜி, சத்ரபதி சிவாஜி அவருடைய விக்கிரகமும் இங்கு எழுந்தருளி இருக்கிறது. அதையும் சேவித்து கொண்டு மாண்புமிகு ஆந்திர முதல் அமைச்சர், பிரதம மந்திரி இருவரும் ஒரு சேர இவ்விடத்தில் இந்த திவ்ய சன்னதியில் உபமந்திரி அனைவரும் நாம் நன்றாக இவர்கள் பொருட்டு நாமும் இந்த திவ்ய தலத்தை நன்றாக சேவித்துக் கொள்ளலாம். நம சிவாய சிவாய நமஹ. ஓம் நம சிவாய சிவாய நமஹ. ஓம் நம சிவாய சிவாய நமஹ. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।